சுள்ளுன்னு அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் ஒரு 3 டேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட டூர் போயிட்டோம். ஸோ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேக்கடி, மூணார் இது மாதிரி போயிருந்தோம். வரும்போது மலையில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹில்ஸில் விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நார்மலாக விளையிற பொருளை விட. ஹில்ஸில் விளையிற பூண்டு வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும். ஏன்னா அது புகை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்க முடியும். பூண்டு பார்த்திங்கன்னா மலையில் விளையிறது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறையூர்னு ஒரு இடம். ஸோ உடுமலைப்பேட்டை வர வழி அதில் வந்து ஒரு கடையில் வாங்கினேன். அதேமாதிரி வடுமாங்காய். ஸோ ரொம்பவே வாசமாக பார்க்கவே நல்லா இருந்தது. அந்த கருப்பாக தெரியுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் பட்டனால் வருது. ஸோ அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கொடம்புளி. இந்த கொடம்புளிங்கிறது மலபார் புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் சமையலுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர மூணாரில் நான் பதிமுகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை பார்க் மாதிரி இருக்கும், அது வாங்கினேன். இந்த கிழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்னம்னு சொல்லுவாங்க, ஒத்தடம் கொடுக்கறது, அதுவும் நான் வாங்கியிருந்தேன். இந்த கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பேகும் இந்த சைனஸ் கோல்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோலர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கார்டன், அதாவது தேக்கடியில் வந்து நான் அது வாங்கியிருந்தேன். இந்த பதிமுகம் அப்படிங்கிறது நம்ம தண்ணியில் கலந்து சாப்பிடக்கூடியது. இந்த பொட்லி அதாவது சின்ன ஒரு பேக் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே மெடிசினல் ஹெர்ப்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எங்கே ஜாயின்ட் பெயின் இருக்கோ, அதாவது ஷோல்டர் பெயின் அதில் அல்லது நெக் பெயின், ஸ்டிஃப்னஸ் மசில்ஸில் இருக்குது அல்லது ஸ்பேசம் மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா ஹீட் பண்ண ஆயிலில் அப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒத்தடம் மாதிரி ஹீட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெயின் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே ரிலீவ் ஆகும். ஸோ இது தவிர இந்த சைனஸ் அண்ட் கோல்டு ரோல் வந்து வாங்கியிருந்தேன். இது ஹெட்டேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஃபுல்லி ஹெர்பல் தான். இது தவிர ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம்.